அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இன்றைக்கி திருவள்ளுவர் தினம், அதாவது ஜனவரி 16ஆம் தேதி திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு அரசால் ஒவ்வொரு ஆண்டும் தமிழறிஞர்களுக்கான விருதுகளை வழங்கி வருகிறது. அதன் அடிப்படையில் இந்த விருதுக்கான 5 லட்சம் காசோலை, 1 சவரன் தங்கம் அவர்களை பாராட்டி பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கப்படுகின்றனர். இந்த ஆண்டு விருது பெற்றுள்ள விருதாளர்கள் பட்டியலை பார்ப்போம். இது மிக முக்கியமான ஒரு நடப்பு நிகழ்வுகள் வினாக்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் 2025ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் விருதுகளை தேர்ந்தெடுக்கப்பட்ட விருதாளர்களுக்கு வழங்கி இன்றைக்கி சிறப்பித்தார். ஐயன் திருவள்ளுவர் விருது முது முனைவர் மு.பெ. சத்தியவேல் முருகனார் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தந்தை பெரியார் விருது வழக்கறிஞர் திரு மிகு அருள்மொழி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அண்ணல் அம்பேத்கர் விருது சிந்தனை செல்வன் விசிகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. பேரறிஞர் அண்ணா விருது மாண்புமிகு அமைச்சர் திரு கே. துரைமுருகன் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. பெருந்தலைவர் காமராஜர் விருது எஸ்.எம். இதயத்துல்லா அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக மகாகவி பாரதியார் விருது கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. பாவேந்தர் பாரதிதாசன் விருது கவிஞர் யுகபாரதி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்த்தன்றல் திருவிக்கா விருது முது முனைவர் வே. இறையன்பு ஐஏஎஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. முத்தமிழறிஞர் கலைஞர் கி.ஆ.பெ. விஸ்வநாதன் விருது முனைவர் சு. செல்லப்பாபு அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. முத்தமிழறிஞர் கலைஞர் விருது திரு விடுதலை விரும்பி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. விருதாளர்களுக்கு 5 லட்சமும் 1 சவரன் தங்கமும் வழங்கி பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருதுங்கிறத அந்த போட்டித் தேர்வாளர்கள், டிஎன்பிசி எழுதக்கூடிய மாணவ செல்வங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மிக முக்கியமான ஒரு நடப்பு நிகழ்வு ஜனவரி மாதத்தில் நடைபெற்ற மிக முக்கியமானது. ஒவ்வொரு பேரும் பொறுத்துக்களை கொடுத்து கேட்கலாம், இல்லை கூற்று காரணத்தில் கொடுத்து கேட்கலாம். இப்போல்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் மாறி மாறி வந்துடுச்சு. இதை பொறுத்து எடுக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நிச்சயமாக இதை எல்லாரும் பார்த்து படித்து வச்சுக்க வேண்டியது, குறிப்படுத்தி எழுதிக்க வேண்டியது. அன்றாட நிகழ்வுகளை தொடர்ந்து வாசிக்க வேண்டும். தினசரி நிகழ்வுகளை வாசித்தால் நடப்பு நிகழ்வுகள் பகுதியில் நிச்சயமாக அனைத்து வினாக்களையும் விடையளித்திடலாம். ஏன்னா எளிதாக ஒரு வினாக்கள் கூட விடக்கூடாத பகுதி நடப்பு நிகழ்வுகள். டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 உள்ள தேர்வர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் அல்லாமல் அடுத்தடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் வரும், உங்களுக்கு வீடியோவாக பதிவு செய்யப்படும். நீங்கள் அந்த இதையும் பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். நன்றி.